முகமூடி போட்ட ஒரு ஆளு ஒரு பிச்சைக்காரங்கிட்ட வந்து $1000 பணத்தையும் ஒரு பிளாக் பாக்ஸையும் குடுத்து, "உன்னோட மொத்த டைமையும் நான் வாங்கிக்கிறேன்னு" சொல்றான். அந்த பிச்சைக்காரனும் எதுவும் பேசாம அத வாங்கிக்கிறான். அந்த பாக்ஸ வாங்குன அந்த செகண்ட்ல இருந்து அந்த பிச்சைக்காரன் ஒரு டைம் லூப்பிங்ல மாட்டிக்குவான். டெய்லியும் தூங்கி எந்திரிக்கும்போது அவன் பக்கத்துல ஒரு கேக் ஒண்ணு இருக்கு. அதே மாரி டெய்லியும் பிச்சை எடுக்கும்போது யாரோ ஒரு ஆளு ஸ்டிக்கர் ஒட்டுன $100 பணத்த இவனுக்கு பிச்சையா போட்டுட்டு போவான். அது மட்டும் இல்லாம டெய்லியும் இவனுக்கு புடிச்ச ஒரு பொண்ணு காத்துல கீழ விழுந்து கிடக்கிற சைன் போர்ட எடுத்து இவன் கிட்ட குடுத்துட்டு போவா. இந்த மாரி டெய்லியும் நடக்கிறனால இப்ப இவன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த பிச்சைக்காரன் முழிச்சிட்டு இருப்பான். 3வது நாள் கண் முழிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அந்த கேக் இவன் பக்கத்துல இருக்கும். என்னடா இப்படியே டெய்லியும் நடக்குதுன்னு இவன் அந்த பிளாக் பாக்ஸ பார்க்கறான். பார்த்தா அந்த பாக்ஸுக்குள்ள இவன் நேத்து சாப்பிட்டு வச்ச அந்த கேக் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 2 கேக்லயும் மேனுஃபேக்சரிங் டேட் ஒரே மாரி இருக்கு. இப்பதான் இவனுக்கு எல்லாமே புரியுது இங்க என்ன நடக்குதுன்னு. இங்க என்னதான் ஒவ்வொரு நாளும் எல்லாமே ரீசெட் ஆனாலும் அந்த பிளாக் பாக்ஸ்ல வச்சிருக்கிற எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இதனால இந்த பிளாக் பாக்ஸை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைச்சு அவன்கிட்ட இருக்க ஒரு $500 பணத்தை அந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கிறான். அடுத்த நாள் அவனுக்கு $500 கிடைச்சிருது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிறது பத்தலன்னு இவன் மத்தவங்க கிட்ட பொருள் எல்லாத்தையும் திருட ஆரம்பிக்கிறான். அப்படி திருட ஆரம்பிச்ச அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த பிளாக் பாக்ஸ்ல வச்சு நிறைய காசு, பணம், ஜுவல்லரி எல்லாத்தையுமே சேமிச்சு வச்சிடறான். என்னதான் இவன்கிட்ட காசு, பணம், நகை எல்லாமே இருந்தாலும் இவன் தனிமையில தான் இருக்கான். அதனால இவனோட மொத்த கெட்டப்பையும் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த டைம் லூப்ல யூஸ் பண்ணி அவன் ஆசைப்பட்ட பொண்ணை லவ் பண்ண வச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடறான்.